ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഇന്നേക്ക് നല്ല സോഫ്റ്റും സ്വീറ്റും അതേമാതിരി നല്ല ടേസ്റ്റുമാണ് ഒരു ഇടിയപ്പം ആണ് நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது. இந்த இடியப்பத்தின் கூட தேங்காய் பாலோ குழம்போ எதுவும் தேவையில்லை. அதே மாதிரி இது காலையில் செஞ்சிருந்ததாயாலும் ஈவினிங் ஆயாலும் இதே மாதிரி நல்ல சாஃப்டாயிட்டு இருக்கும். அதுக்கு 2-3 டிப்ஸ் இருக்குது. அதெல்லாம் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டு தான் பார்க்குற மாதிரி இருந்திருந்தால் கண்டிப்பாக நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கு கமெண்ட்டில் எழுதி போடுங்க. அதே மாதிரி நீங்கள் ஹைப்பு பண்ணுங்க. ஈஸியாக இருக்கும் இந்த இடியப்பம் செய்யறதுக்கு. நல்ல சாஃப்டான இந்த இடியப்பம் நம்ம பசங்களெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடும். அந்த அளவில் டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்ட்டுமாக இருக்கும். எப்படி செய்யலாம் என்று நமக்கு பார்க்கலாம். அதுக்காக 1.5 கப்பு வறுத்த பச்சரிசி மாவு நான் எடுத்திருக்கிறேன். இது கடையிலே வாங்கிய மாவு கிடையாது. இது நான் வீட்டில் தயார் பண்ணிய மாவு தான். சாதாரணமாக பச்சரிசியிலிருந்து தான் இந்த மாவு நான் தயார் பண்ணியிருக்கிறது. இது எப்படி செய்யும் என்ன என்னோடய சேனலில் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அந்த வீடியோவையும் பாருங்கள். அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சாதாரணமாக பச்சரிசி நல்லா கழுகியதுக்கப்புறமா ஒரு 15 நிமிஷம் அப்படியே தண்ணியில் ஊற வைக்கணும். அதுக்கப்புறமா அதை வடித்து போட்டு எடுத்து நம்ம மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். பின்னாடி அதை நல்லா வறுத்தெடுக்கணும். அந்த மாவு தான் இது. ஆனால் ஜல்லடையில் போட்டு இதே மாதிரி நல்லா சளிச்சு எடுத்த மாவாக இருக்கணும். இடியப்பம் செய்யும்போது அதில் ஒரு உருண்டை மாதிரி கூட இருக்கக்கூடாது, நல்லா நைஸாக இருக்கணும். அதனால் இந்த மாதிரி ஜல்லடையில் போட்டு சளிச்சு எடுத்துக்கோங்க. இதுதான் ஒரு டிப்பு நம்ம இடியப்பம் நல்ல சாஃப்ட் ஆகிறதுக்கு. இனி ஒரு கடாயிலேக்கு 1.5 கப்பு மாவிന് 2.5 கப்பு தண்ணி தான் நான் ஊற்றியிருக்கு. அதிலேக்கு தேவையான உப்பும் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறமா கொதிக்க வைக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி கூட நான் வேறே கொதிக்க வச்சுருக்கு. நம்ம இந்த மாதிரி தயார் பண்ணிய மாவாயதுனால தான் அந்த மாதிரி இன்னும் வேறே தண்ணி கொதிக்க வச்சது. இனி இட்லி தட்டு இதே மாதிரி எண்ணெய் தடவி எடுத்து வைக்கலாம். அதே மாதிரி நம்ம இடியப்பம் புழியற இந்த இதுக்கு தமிழில் என்ன பேருன்னு எனக்கு தெரியல, சேவனாழி என்று தான் மலையாளத்தில் சொல்லுவாங்க. அதுவும் நான் எண்ணெய் தடவி இருக்கு. இனி நல்லா கொதிச்சுட்டு அந்த தண்ணியிலேக்கு நமக்கு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதே மாதிரி நல்லா பிசைஞ்செடுக்கலாம். தடி கரண்டி வச்சு தான் நான் இந்த மாதிரி செஞ்சுட்டே இருக்குது. இந்த டைமில் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வைக்கணும். ஆனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட தேவை இருக்குது. அதுதான் நான் சொன்னேன், நம்ம வீட்டில் தயார் பண்ணிய மாவாயதுனால பச்சரிசி எப்படின்னு தெரியாது. அதனால தான் கொஞ்சம் தண்ணி கூட நான் அதிகமாக வச்சது. 2.5 கப்பு தண்ணியோட கூட 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி கூட நான் ஊற்றியிருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி தான் மாவு இருக்கணும். இது நல்லா பிசைஞ்செடுக்கணும். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. இனி நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். அப்புறமா நமக்கு இந்த மாவு மூடி வைக்கலாம். இனி இனிப்புக்காக 1.5 கப்பு தேங்காய் எடுத்திருக்கு. அதிலேக்கு 2.5 டேபிள் ஸ்பூன் வெல்லம் நான் எடுத்திருக்கு. இதுக்கு பதிலாக உங்களுக்கு சுகர் போடலாம். அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூளும் நான் போட்டிருக்கு. இதை போட்டு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இது ஒன்றும் சூடு பண்ண தேவையில்லை, இது அப்படியே நமக்கு செய்யலாம். இப்போ நம்ம மாவிൻ്റെ சூடு கொஞ்சம் ஆறி இருக்குது. நம்ம கை பச்சை தண்ணியில் டிப்பு பண்ணியதுக்கப்புறமா இதே மாதிரி நல்லா மாவு பிசைஞ்செடுக்கலாம். இதே மாவு வச்சு நமக்கு பத்திரி கூட செஞ்செடுக்கலாம். ஆனால் இப்போ நம்ம இடியப்பம் தான் செய்ய போகிறேன். அதனால் இந்த சேவனாழிக்குள்ளிலேக்கு இந்த மாவை வைக்கலாம். அப்புறமா நமக்கு இடியப்பம் புழிஞ்செடுக்கலாம். பாருங்கள், நல்ல ஈஸியாக வந்துட்டே இருக்குது. கொஞ்சம் புழிஞ்சதுக்கப்புறமா அதிலேக்கு நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் இதே மாதிரி இடையில லேயராகிட்டு போடலாம். இந்த மாதிரி இட்லி தட்டில் நான் எல்லா இடியப்பவும் புழிஞ்செடுத்திருக்கு. இனி இது நமக்கு வேக வச்சு எடுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்வீட் இடியப்பம் தான் இது.
நம்ம வந்து இதுலேக்கு ஸ்வீட் போடலைன்னா இது குழம்பு ஊற்றி கூட சாப்பிடலாம். വെജിറ്റബിൾ കുറുമയുടെ കൂടെയോ നോൺവെജ് കുഴമ്പിൻ്റെ കൂടെയൊക്കെ ഇടിയപ്പം சாப்பிடலாம். சுண்டல் குழம்பிൻ്റെ கூடയൊക്കെ நல்ல காம்பினேஷன் தான். இது வந்து வேக வச்சு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இடியப்பம் நல்லா வெந்து வந்துருச்சு. നമുക്കൊരു ஹாட் பாக்ஸ்லேக்கு இது மாற்றலாம். பாருங்கள், நம்ம இடியப்பம் வந்து நல்ல சாஃப்டாக இருக்குது. இது சாஃப்ட் ஆகிறதுக்கு இன்னொரு டிப்பு முன்னே நம்ம செஞ்சது, இந்த மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா எப்போவுமே மாவை மூடி வச்சு தான் இருக்கணும். மாவு ட்ரை ஆகி போகக்கூடாது. எப்போவுமே நம்ம மாவு பிசைஞ்சது நல்லா சூடாக இருக்கணும். அப்போது தான் நம்ம இடியப்பம் வந்து நல்லா சாஃப்டாகிட்டு வரும். இப்போ பாருங்கள், நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் இடியப்பம் ரெடி ஆகிருக்கு. ഇതിൻ്റെ കൂടെ തേങ്ങാപ്പാൽ ഒന്നും தேவையில்லை, நமக்கு அப்படியே சாப்பிடலாம். ஈவினிங் ஆயாலும் நான் சொன்ன மாதிரி இதே மாதிரி நல்லா சாஃப்ட் ஆகிட்டு இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.